என் அன்பு நட்புகளுக்கு ஆவடி மை டாட்ஸ் கிரியேஷன்ஸ் இனிய அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் முனுசாமி நடராஜன் மற்றும் தீபனா முனுசாமி. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. அன்பு நட்புகளே, இன்னைக்கு வீடியோவில் வருடம் ஒரு முறை மட்டுமே மலரக்கூடிய தெய்வீக மலரான பிரம்மகமலம் எனப்படும் அனந்தசயன நிஷாகாந்தி மலரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் குயின் ஆஃப் த நைட் சொல்லுவாங்க. இந்த மலரோட முழு தகவல்கள், நடவுமுறை எல்லாமே விரிவாக பார்க்க போகிறாங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? நட்புகளே, நாம பார்த்துட்டு இருக்க இந்த செடி தான் பிரம்மகமலம் எனும் தெய்வீக செடிங்க. இந்த செடி கள்ளி எனப்படும் கேக்டஸ் வகையை சார்ந்ததுங்க. வருடம் ஒரு முறை மட்டுமே மலரக்கூடியதுங்க. நள்ளிரவிலே மலர்ந்து விடுக்கலையில் மூடிவிடும். ஜப்பானியர்கள் இம்மலரை பியூட்டி அண்டர் த மூன் என்றும், இம்மலரை மலரும் சமயத்தில் கண்டால் அதிர்ஷ்டம் என்றும் நம்பினாங்க. இம்மலரை ஆங்கிலத்தில் குயின் ஆஃப் த நைட் என்றும், ஜங்கிள் கேக்டஸ், ஆர்கிட் கேக்டஸ் என்றும் அழைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அழகிய மொட்டுக்களை மலர்வதற்கு 2 நாள் முன்னால் பதிவு பண்ணுங்க. இந்த மலர் மலர்வதை நள்ளிரவில் பார்த்தால் மெய் சிலிர்க்குங்க. நீங்களே பாருங்க. இந்த மலர்கள் மலர்ந்து நறுமணத்தை அள்ளி வீசுங்க. வவ்வால், மோமோத் எல்லாமே மலரை தேடி கவர்ந்து. ஆனால் மலர்ந்த 2-3 மணி நேரத்திலேயே வாடுறது கொஞ்சம் வருத்தளிக்க கூட விஷயம்தாங்க. இந்த மலர்ந்த மலர்களை உற்று நோக்கினால் 1000 தலையில் கொண்ட ஆதித்தேஷன் மீது அனந்தசயனன் பள்ளி கொண்டிருப்பது போல இருக்குங்க. அதனால தான் இம்மலரை அனந்தசயனம் என்று அழைக்கிறாங்க. இமாலயாவை பூர்வீகமாக கொண்ட இந்த செடிகளை நடவு செய்கிறது ரொம்பவே சுலபங்க. ஒரு சின்ன இலையை கட் பண்ணி இது மாதிரி நட்டு வச்சாவே போதும். நான் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு 2 இன்ச் வச்சுருந்தேன். இது நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதுலேருந்து அடியிலேருந்து பாருங்கள் ஒரு தண்டு கூட வந்திருக்கு. இந்த தண்டில் இருந்தால் மலர்கள் நமக்கு வரும். இந்த கணுக்கில் பாருங்கள், கணுக்கள் தெரியுதுங்களா? இந்த கணுக்கில் இருந்தால் நமக்கு மலர்கள் கிடைக்கும். இப்போ என்னோடய குட்டி செடி வந்துட்டுருக்கு. அந்த இலையை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆதிசேஷன் மாதிரி இருக்குங்களா? குட்டி ஆதிசேஷன் படம் விரிச்சிருக்க மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் இந்த செடியோட சிறப்பு. அதனால தான் இந்த செடியை அனந்தசயனம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணுவுக்கு உகந்த மலர் அப்படி சொல்கிறாங்க. எப்படி சிவனுக்கு நாம் நாகலிங்க மலர்களை சொல்கிறோமோ அது மாதிரி விஷ்ணுவுக்கு இந்த பிரம்மகமலம் உகந்தது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. பிரம்மனின் நாடிக்கொடின்னு சொல்கிறாங்க. மருத்துவ ரீதியாக பார்த்தா இதன் இலைகள் வெட்டுக்காயங்களுக்கு சிறந்த நிவர்த்தியாக பயன்படுத்தா சொல்கிறாங்க. இந்த நறுமணம் வீசும் தெய்வீக அனந்தசயன மலர்கள் மணமயக்கும் வெள்ளை கலரில் மட்டும் இல்லைங்க, வாடாமல்லி, மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு போன்ற நிறங்கள்லையும் இருக்குதுங்க. இந்த நிஷாகந்தி பிரம்மகமலம் குறைவான தண்ணீரும் குறைவான பராமரிப்பும் தேவைப்படுற செடிங்க. வீட்டில் மிகவும் சுலபமாகவே வளர்க்கலாம். மனம் பதைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த பேரிடர் காலத்தில் நாம் கேட்குறோங்க. என்னோடய வீடியோக்கள் இந்த நேரத்தில் உங்கள் கண்களுக்கு கொஞ்சம் விருந்தையும் மன அமைதியும் கண்டிப்பாக கொடுக்கணுன்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ஆவடி மை டாட்ஸ் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.